தூக்கத்தை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க. ஸோ தூக்கத்தை பற்றி பேசுகிறதுனால இந்த விஷயத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, மெலட்டனின்னு ஒரு விஷயம் இருக்குது, நம்ம உடம்புல செக்ரீட் ஆகுது. எப்படி நம்ம இதில் நிறைய நாணமில்லா சுரப்பிகள் நிறைய நம்ம உடம்புல இருக்குதோ, அது நிறைய ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதில் அந்த மாதிரி ஒன்று தான் இந்த மெலட்டனின்ற ஒரு ஹார்மோனும். இதுவும் வந்து நம்மளோட பீனியல் கிளாண்ட்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. ஸோ அதுதான் இது செக்ரீட் பண்ணுது. ஸோ இது எப்போ செக்ரீட் பண்ணும் அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல தூக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் அது செக்ரீட் பண்ணவே செய்யுதுன்னு சொல்கிறாங்க. இது தூக்கத்துக்கான ஒரு ஹார்மோன், இது தூக்கத்தில் தான் செக்ரீட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது வெளியிலேருந்து சப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நீங்கள் வந்து நம்ம நல்லா தூங்கணும் அப்படின்னாலே இந்த ஹார்மோனும் நல்லா செக்ரீட் ஆகும். அந்த ஹார்மோன் செக்ரீட் ஆச்சுன்னா நல்லா தூக்கமும் வரும். ஸோ இட்ஸ் ரெண்டுமே ஹேண்ட் இன் ஹேண்ட் போகிற விஷயந்தான். நம்ம நல்லா தூங்குறப்போ ஒரு காலையில் ஒரு விடிகாலையில் ஒரு 2லேருந்து 4 மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த நேரத்தில் தான் செக்ரீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு நல்ல தூக்கத்தில் இருப்போம். அப்போது இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி, அதாவது நான் இருக்கிற மாதிரி யூகே மாதிரி இருக்கிற கண்ட்ரியோ இல்லை சில நார்தர்ன் இதில் போனீங்கன்னா ரொம்ப அந்த டே நைட்டு சைக்கிள் வந்து ரொம்ப பிரச்சனையாகும். டே லைட் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். 8 மணி 9 மணி வரைக்கும் கூட நிறைய வெளிச்சமாக இருக்கும். நைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். காலைல 4 மணிக்கே விடிஞ்சிரும், ரொம்பவே பிரைட்டாக விடிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ கொஞ்சம் அந்த செக்ரேஷனில் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ தூக்கத்தில் இருக்கிற மாறுபாடுகள் பிரச்சனையாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல டார்க்கான ஒரு ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம நல்ல இருட்டான ஒரு பிளேஸில் தூங்குறோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ப்ளூ லைட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். நிறைய பேர் இந்த நைட் லேம்பெல்லாம் ப்ளூ லைட் வச்சுருக்கீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுவும் இல்லாமல் ப்ளூ ஸ்க்ரீன், அதாவது நம்ம ஸ்க்ரீன் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல கேட்ஜெட்ஸில், அந்த ஸ்க்ரீன் யூசேஜ்லேருந்து ப்ளூ லைட் வரும். ஸோ அந்த ப்ளூ லைட் நிறைய நேரம் பார்க்குறோம், அந்த ஸ்க்ரீன் லைட்டை நிறைய நேரம் பார்க்குறோனாலும் பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ அப்போயும் இந்த மெலட்டனின் செக்ரேஷன் உங்களுக்கு ரொம்பவே பாதிக்கப்படும். ஸோ ஸ்லீப் சைக்கிளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எத்தனை மணிக்கு தூங்கி எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோன்ற சைக்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ வேணா தூங்கி எப்போ வேணா எந்திரிச்சா இந்த மெலட்டனின் செக்ரேஷன் ப்ராப்ளம் ஆகும். ஸோ ஒரு ரெகுலரான ஒரு ஸ்லீப் வேக் சைக்கிள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதெல்லாம் பண்ணுறோம், ரிலாக்ஸ்டாக இருக்கிறோமா, அஃப்கோர்ஸ் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோமா, நல்லா தூங்க முடிஞ்சதுன்னா ரொம்ப அவசியம். நம்ம உடம்பே வந்து என்னென்னா எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் எத்தனை மணிக்கு தூங்குறோம் அப்படின்றத ஒரு வெளியில இருந்த அலாரம் இல்லை, நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு அலாரம் இருக்க தான் செய்யுது. அதுக்கு பேர் சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவோம். இந்த அலாரம் பீஸ் நம்ம மண்டைக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அது வந்து எப்படின்னா அந்த சன்லைட்டை பேஸ் பண்ணி தான் அந்த ஹோல் திங்கும் நடக்குது. ஸோ இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா தான் இந்த மெலட்டனின் செக்ரேஷன் பெட்டராக இருக்கும். ரொம்பவே மெலட்டனின் பிரச்சனையாக இருக்குது. நிறைய இந்த ஷிஃப்ட் ஒர்க் போயிட்டு இருக்கிறவங்களால சரியாக தூங்க முடியாதவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தூக்கமின்மை, தூங்கவே முடியலை, இல்லைனா ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கிறாங்க, டெய்லி ரொட்டீன் லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுதுன்னா தென் டெஃபினெட்லி டாக்டரோட ஹெல்ப்பை சீக் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ சப்ளிமெண்ட்டாக இந்த மெலட்டனினை கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியலி மேட். இதுதான் இதுக்கு நீங்கள் பெட்டராக நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, கொஞ்சம் நல்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எடுத்துக்கிறது, யோகா மெடிடேஷன் பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நல்ல தூக்கத்தை கரெக்டாக அந்த டயத்தில் தூங்கி எந்திரிக்க வேண்டியது, எஸ்பெஷலி நைட்டில் தூங்க வேண்டியது அவசியமாகவும் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஷிஃப்ட்டில் போகிறவங்களுக்குலாம் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். பட் ஸ்டில் அதுக்கேற்றாப்புல நம்ம கொஞ்சம் சைக்கிளை மாற்றிக்க முடியுமா கொஞ்ச நாளைக்கு அட்லீஸ்ட், அதை வந்து நம்ம பழகுறப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இது டே டைமில் இந்த மெலட்டனின் செக்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்ம ஆக்டிவாகவும் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்பயும் நிறைய மெலட்டனின் செக்ரேஷன் தூங்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ அது இல்லை. ஸோ we need to take care of that melatonin secretion. ஸோ பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறப்பையும் நம்மளோட தூக்கம் இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டேக் கேர் ஆஃப் yourself, உங்களோட ஸ்லீப்பையும் சேர்த்து தான். See you in the next video. Thank you.